வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் 2026ஆம் ஆண்டு தேர்தலுடன் திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக கூட்டணி 210 இடத்துல வெற்றி பெறும். அதற்கு சான்று மக்களிடத்தில் எழுச்சி, வேகம், அவருடைய முகத்தில் பார்க்கிற பிரகாசமான வெளிச்சம். விளையும் பெயர் முளையிலே தெரியும் கிராமத்தில் சொல்லுவாங்க. வெற்றியினுடைய ரகசியம் உங்களுடைய எழுச்சியிலே பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. உங்க கட்சி கார்ப்பரேட் கம்பெனி, வீட்டு உறுப்பினர்கள், வீட்டு சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும். அதற்காக நீங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. ஒரு சாதாரண தொண்டை எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல் மந்திரியா வர முடியும்னா அண்ணா திமுக தான் முடியும். திமுக முடியாது. சொல்லு பார்க்கலாம். எங்கேயாவது கூட்டத்தில் எங்க குடும்பத்தை தவிர திமுகவுக்கு உழைக்கின்றவர்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆக முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம். நான் சொல்றேன். மாண்பு அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய ஆதரவோடு, கழக நிர்வாகி தொண்டர்கள் ஆதரவோடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமினா சம்பத்து, சம்பத்து சத்யா, சத்யா நீங்க. திமுக சொன்னா கார்ப்பரேட் கம்பெனி. கருணாநிதி, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், இப்போ இன்பநிதி வந்துட்டார். எந்த நிதி வந்தாரு? ஆக என்ன தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்குதா குடும்பத்துக்கு? ஏன் இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சர் கண்ணு தெரியாதா? இவெல்லாம் நாட்டு மக்கள் இல்லையா? இது ஜனநாயக நாடுங்க, யார் வேணாலும் வரலாம். அதனாலதான் உஷாரா இருங்க. சில பேர் இந்த தமிழ்நாட்டை பட்டா போட பார்க்கறாங்க. இந்த தேர்தலோட குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியாவில் மன்னராட்சி ஏற்கனவே ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்ப மீண்டும் மன்னராட்சி, குடும்ப ஆட்சி தொடர திரு ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். 2026 நடைபெறுகின்ற தேர்தல் திமுகவுக்கு மரண அடி கொடுக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும்.